பிக் பாஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கலையரசனும் திவாகரையும் ஆண்கள் பட்டியலிலே சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ்ல பார்த்தோம்னா ஜெயிலில் இருக்கிற பார்வதியும் கம்ருதீனும் எல்லார பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கார்டன் ஏரியா பக்கம் கலையரசனும் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலையரசனும் திவாகரும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையாகவே பார்த்தோம்னா கலையரசனும் திவாகரும் அன்னைக்கு யார் இந்த வாரம் வெளியே போவா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க. ஆனால் பார்வதி என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் 3 பேருமே பாத்ரூம் ஸ்லாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் க்ளோஸ் ஆனோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு என்னை கழட்டி விட்டுட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது 2 பேருமே என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மென்ஸ் ஆர் மென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சிம்பிளாக முடிக்கிறாங்க. பட் அப்போது கம்ருதீன் உள்ளே வராரு. அவங்களெல்லாம் நீ ஆண்கள் பட்டியலே சேர்க்காத, அவங்களெல்லாம் ஆம்பளைன்னே சொல்லிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் நிறைய கிளாஷ் நடக்கும். அதில் கம்ருதீன் நிறையா வார்த்தையை விட்டுருவார். அதே மாதிரியே கலையரசனை ரொம்பவே க்ளோஸாக கம்ருதீன் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் கலையரசன் முதுகில் குத்துறான் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் நினச்சிக்கிட்டு பேசிட்டு வர்றாரு. ஸோ அதனாலேயே கலையரசனும் திவாகரையும் ஆண்கள் பட்டியலே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.